ராஜா சார் பாட்டு பல, அதில் சில, அதில் சில பல. ச்சே! கமல் சார் மாதிரி குழப்பாம சொல்றேன். ராஜா சார் பாட்டு கேட்கும்போது ஈஸியா இருக்கா மாதிரி தான் இருக்கும். அதுவும் சிங்கராலாம் இருந்துட்டா, "குட்றா மைக்க நான் போய் பாடுறேன் பாருன்னெல்லாம்" கிளம்பிட முடியாது. ஏன்னா பாடும்போது தான் தெரியும். ஆஹா! தொண்டைய அடைக்குதே, நாக்கு நாக் அவுட் ஆதே அப்படின்னு. நம்ம சின்ன கலைவாணர் விவேக் ஸ்டைல்ல சொன்னா, "பாட்டு கேட்கும்போது மைல்டா இருக்குன்னு பாடுனா வைல்டாதேடா" அப்படின்னு தான் சொல்ல தோணும். அதுக்கு மெயின் ரீசன் ராஜா சார் டியூனை தாண்டி, சிங்கர் சூப்பரா எந்த பிச்சிலையும் பாடுறத தாண்டி, உள்ள ஒரு ஜீவன், பாவத்த புதைச்சு வச்சிருப்பாரு. அந்த பாவத்த இறங்கி போய் தொடலன்னா, எவ்வளோ நல்லா பாடினாலும் பிரயோஜனம் இல்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். வானில் போகும் மேகம் இங்கே யாரை தேடுதோ அப்படின்னு நல்லா போல்டாவும் பாடலாம். பட் அந்த சோல்ஃபுல்லான பாவத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம கங்கை மரன் சாரோட மேஜிக்கல் லிரிக்ஸும் சேரும்போது, அந்த மீனிங்லயே தெரிஞ்சிரும் ராஜா சார் எப்படி அத டெலிவர் பண்ணணும்னு நெனைக்கிறாருன்னு. நேச்சர்னாலே ஆச்சரியம். அதுக்கேத்த லிரிக்ஸ் பாருங்க. வானில் போகும் மேகம் இங்கே யாரை தேடுதோன்னு ஒரு ஆச்சரியம் கலந்த மாதிரி பாடணும்னா, மெல்லிய உணர்வ டச் பண்ற மாதிரி மெல்லிசா சாஃப்ட்டா தான் பாடணும். பட் சாஃப்ட்டா மட்டும் இல்ல, அந்த ஆச்சரியத்த டியூன்லயும் பிரேக் ஆகி வரா மாதிரி செஞ்சது தான் மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆஃப் அவர் மேஸ்ட்ரோ. இப்போ நம்ம நடந்து போகும்போது ஒரு விஷயத்த ஆச்சரியத்தோட பார்க்கும்போது, வேகமாலாம் நடக்க மாட்டோம்ல. முள்ள அந்த ஆச்சரியத்த பார்த்துட்டே போவோம் தெரியுமா? அந்த ஃபீலிங். வானில் போகும் மேகம் இங்கே யாரை தேடுதோ எப்படி அந்த ஆச்சரியத்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள நடுவுலயும் வைக்கிறார் பாருங்க. அதனால தான் நம்ம மேஸ்ட்ரோ இசைஞானி ராஜா சார், தோண்ட தோண்ட புலப்படாத ஒரு ஆச்சரியம். வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. காமெண்ட்ஸ்லயும் என்கேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ.